உங்க கையில என்ன எழுத்து எழுதணும்? எம். எம். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட விக்ரம் என்ன மீனுன்னு தானே அழகா கூப்பிடுவாரு. அதான் எம் ஃபார் மீனு. என்னம்மா நீ? என்ன இதெல்லாம்? கல்யாண பொண்ணோட கையில மாப்பிள்ளையோட பேரை தான் எழுதணும். நீ என்னடானா உன் பேரை எழுதணுங்கிற? இங்க பாருமா, அவ கையில வீணி எழுது. வீணா விக்ரம். ஹலோ ஹலோ சார், மகேஷ் சாருங்களா? சார், நான் போட்டோ ஸ்டுடியோல இருந்து பேசுறேன் சார். மிஸ் ஜானுங்கிறவங்க உங்களுக்கு சில போட்டோஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் அந்த போட்டோஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேண்டாம். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்க அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. போட்டோஸை நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார், நான் உடனே என்னுடைய கடை அட்ரஸை உங்களுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன். சரி, தேங்க்யூ. போட்டுக்கோ வைஷு. மகேஷனுடைய பேர் தானே? வாவ், மருதாணி நல்லா வந்திருக்குல்ல? காஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாரு, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ரத்னா, நீயும் மருதாணி போட்டுக்கோ. அது சரி, உன் கையில நீ யாரோட பேர் எழுத போற? சும்மா எனக்கு யார் பேரும் வேண்டாம். அமைதியாரு வைஷு. சரிப்பா, நான் மகேஷ்க்கு மருதாணி கட்டிட்டு வந்துடுறேன். மகேஷ், இங்க பாரு, மருதாணி பாரு. இதுல எம் தேடு. தேடு தேடு. ப்ளீஸ் வைஷு, நான் எவ்வளவு வேலையில இருக்கேன். நீ என்னடா மருதனை காட்டிட்டு இருக்க? சரி சரி, ஏன் கோவப்படுறா? தேட வேண்டாம். சரி, அதை விடு. முழு எம் தான் என் முன்னாடியே நிக்குதே. இவ்ளோ அழகான சிச்சுவேஷன்ல கையில மருதாணி, வாதி வாசிச்சிட்டு இருக்காங்க. வீடே கலகலன்னு இருக்கு. வாயே, நமக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்கலாமா? ப்ளீஸ் வைஷு, இங்க நமக்கு இல்ல, விக்ரம்க்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. நீ என்ன செய்யணுமோ செய், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, இங்க இருந்து எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன். என்னால இங்க நிக்க கூட முடியல வைஷு. அப்படிதான், 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கோங்க. உங்க 2 பேரோட சண்டையில லாபம் எனக்கு தான். எம்ம நான் என் கையில போட்டுக்க போறேன். ஒன் செகண்ட் அக்கா, குளிர்ல என் காலே உறைஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் என் காலில் மருதாணி வச்சுக்கிறேன். வைஷு கீழே விழுந்துட்டாங்க, யாராவது தூக்குங்க.
வைஷு என்னாச்சுமா? வைஷு, உன் மருதாணியே கலைஞ்சு போச்சு. உனக்கு உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. உனக்கு அடிப்படலையே? இல்ல இல்ல. நீ எப்படி கீழே விழுந்த? எப்படி விழுந்தேன்னு தெரியல. ஐயோ, என் மெஹந்தி டிசைன்லாம் போச்சு பெரியம்மா. பரவாயில்லம்மா, அதை அழிச்சிட்டு மறுபடியும் போட்டுக்கோ. என்னக்கா பரவாயில்லன்றீங்க? கையில போட்டிருக்கிற மருதாணி களையிறது நல்ல சகுனம் கிடையாதே. அதோட என் மருமக ரொம்ப ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டா. ரத்னா, கொஞ்சம் அவ மருதாணியை சரி பண்ணி விடுமா? சரி. ஒரு நிமிஷம் ரத்னா. என்னாச்சு மீனு? என்னை விட நீதான் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ரிலாக்ஸ். டிசைன் கலைஞ்சதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீயே பாரு, மகேஷோட பேர்ல இருக்கிற எம் எழுதிருக்கேன்ல, அது கலையாம அப்படியே இருக்கு பாரு. You know what? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மகேஷை எப்படி என் இதயத்துல இருந்து யாராலையும் அழிக்க முடியாதோ, அதே மாதிரி மகேஷோட பேரை கூட யாரும் என் கையில இருந்து அழிக்க முடியாது. சரிம்மா, நீ போய் மறுபடியும் மருதாணி போட்டுக்கோ போ. அக்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து என் கால்ல மருதாணி வைங்க. மகேஷ், என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை அடையாம விட போறதில்ல. நீங்க எனக்கு தான் சொந்தம். சாப்பிடுறங்கிற நினைப்புல என் கைய விரலையும் சேர்த்து சாப்பிடாத. அது வேற ஒண்ணும் இல்லங்க, இந்த ருசி இல்லாத சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்ல. ஓஹோ, அப்படியா? மகேஷ் அண்ணா, நீங்க நீங்க எதுக்காக வைஷ்வனிய காக்க வைக்கிறீங்க? உங்க கையால உங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஆமா மகேஷ், ஊட்டி விடுப்பா, சாப்பாடு ஆறுதுல்ல.
அப்படி போடுங்க. நான் உங்க கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் விக்ரம் கூட தான், ஆனா முதலிரவு உங்க கூட. மகேஷனா மகேஷனா, என்ன பாலு சொல்லு. ஜானு அண்ணி இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏங்கிட்டயா? ஆ, விக்ரம் அண்ணனுக்கு இது சர்ப்ரைஸ்னு சொல்ல சொன்னாங்க. சரிண்ணா, அப்ப நான் போறேன். மொட்டை மாடிக்கு வாங்க உடனே. எதுக்காக எனக்கு கூப்பிட்ட? என்ன உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்கணுமா என்ன? எல்லாத்தையும் சும்மா சும்மா ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா? நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க எனக்கு பதில் சொல்ற டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க இப்பவே எனக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சரின்னு சொன்னா என்னோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது. முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இப்பவே போய் உண்மையை சொல்லிடுறேன். உன் வாயை கொஞ்சம் மூடுறியா ஜானு? மகேஷ், நான் உங்களை கோவப்பட சொல்லல, எனக்கு ஒரு பதில் சொல்ல சொன்னேன். என்னோட பதில் முடியவே முடியாது. நான் உன்னோட எந்த பிடிவாதத்தையும் உன்னோட எந்த ஆசையையும் நிறைவேற்றதாவே இல்ல. என்னால அது முடியாது. இவரை மிரட்டினாதான் வேலைக்கு ஆகும் போல இருக்கே. மகேஷ், நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? வெறும் ஒரு நைட் தான், அதுவும் உங்க பொண்டாடி கூட தான். அத போய் முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க இதுக்கு சம்மதிக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்க இஷ்டம். இல்ல ஜானு, சரி, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே நடக்கும். சபாஷ் மகேஷ், எனக்கு தெரியும் நீங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அப்படின்னா நாளைக்கு என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்க கூட நாளைக்கு உங்க வருகைக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மகேஷ்.
மகேஷ், குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ என்னோட மார்னிங்க இன்னும் குட் ஆக்குனதுக்கு. நான் ரொம்ப லக்கி, காலையில எழுந்த உடனே உங்க முகத்தை பார்த்திருக்கேன். மகேஷ், இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? வாங்க மகேஷ், ஜானு, சொல்றேன்ல கையை விடு. வாங்க. உள்ள என்னது இதெல்லாம்? வாங்க. ஜானு, என்ன விளையாட்டுது? ஏன் இப்படி நடந்துக்கிற? யாராவது பாத்துட்டாங்கன்னா? இங்க யாரும் வரவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. இது கல்யாண பொண்ணோட ரூம். கல்யாணத்து அன்னைக்கு கல்யாண பொண்ணை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் அவ்வளவு தூரமா நிக்கிறீங்க மகேஷ்? என்னால ஈவினிங் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. எப்ப ஈவினிங் ஆகும்னே தெரியல, எப்ப நைட்டு வரும். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது மகேஷ். என்னாலே முடியாது. நீங்க நீங்க விக்ரம், நீங்களா? மீனு, உன்ன மாதிரியே தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாவே இருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா மீனு, இதை யோசிச்சு யோசிச்சு என்னால ராத்திரி முழுக்க தூங்கவே முடியல. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல இந்த லூசு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. மீனு, அட, மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா இருக்கீங்க. அந்த கடவுளோட அருளால வாழ்நாள் முழுக்க நீங்க எப்படியே ஒத்துமையா இருக்கணும். அதுதான் என் ஆசை. பெரியம்மா, உங்க ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நாங்க எப்பவும் சந்தோஷமா தான் இருப்போம். அதுதான் எப்பவுமே இருக்கே. சரி, இங்க பாரு மீனு, கீழே ஃபங்க்ஷன் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கீழே வந்துரு. சரி பெரியம்மா, இதோ வந்துடுறேன். ரத்னா, ஒரு நிமிஷம் இங்க வாமா, சீக்கிரம். சரிம்மா, நான் இது வந்துடுறேன். மகேஷ், மகேஷ், இன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் எதுக்காக இப்படி கண்ண மூச்சி ஆடணும்? வழிய விடிச்சானு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் ஏன் ஓடி போறீங்க? நீங்க எனக்கு நலங்கு வைக்க போறது இல்லையா? நான் இப்படி பல பலன்னு இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இன்னைக்கு நைட்டுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஆனா எங்க வரணும்னு நான் சொல்லவே இல்லையே. எங்க வரணும்னு கேளுங்க மகேஷ். எங்க வரணும்? அதான் உங்களோட அப்பாவி மனைவி பெட்ட அலங்கரிச்சு வச்சிருக்க இடத்துக்கு. வைஷுவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் விக்ரமுக்கும் நடக்க போற முதலிரவுக்காக பெட்ட அலங்கரிக்கிறதா நினைப்பா. ஆனா அது நம்ம 2 பேருக்காக தான்.
நம்ம ஒண்ணு சேர போறோம். என்ன பாருங்க, அதை யோசிக்கும் போதே உடம்பு புல்லரிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட நிபந்தனைகளை நீ ஏத்துக்கணும். அப்படியா? நிபந்தனை வேறயா? ஆமா ஜானு, ஒரு கையை தட்டுனா எப்பவுமே சத்தம் வராது. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா இப்போ உன்னோட டர்ன். என்னது அது? நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்படின்னா சரி, என்னோட எல்லா போட்டோஸையும் நீ இது வரைக்கும் எத்தனை போட்டோஸ் வச்சிருக்கியோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துடுறேன். வேற என்ன வேணும்? அதோட நம்மளோட டிவோர்ஸ் பேப்பர்ஸ் உன்னோட கையெழுத்தோட வேணும். நீ எனக்கு சத்தியமும் பண்ணணும். அப்புறம் விக்ரம சந்தோஷமா பாத்துக்கணும். அவ்வளவுதானா? எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க கேட்டா நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்க இவ்வளவுதான் கேட்டிருக்கீங்க. சரி, நான் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்கு பதிலா இப்ப நீங்க ஒரு கிஸ் கொடுங்க. சொல்லுங்க, எந்த கன்னத்துல கொடுக்க போறீங்க? இந்த கன்னத்துலயா இல்ல இந்த கன்னத்துலயா?